குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி மண்டே. உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தொடங்குகிறேன். ஒரு நாட்டில் ஒரு அரசர் என்ன பண்ணாராம், அந்த நாட்டோட வளங்களை பாதுகாக்கிறதுக்காக 2 பேரை போட்டிக்காக நியமிக்கிறாரு. அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் அந்த நாட்டோட வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்களாக மாறுவாங்க. அந்த நாட்டை பொறுத்தவரையில் அந்த போஸ்டிங் ரொம்ப பெரிய போஸ்டிங். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் குருடராகவும் அவன் கொஞ்சம் புத்தியில தெளிஞ்சவன், இன்னொருத்தர் நார்மலாக கொஞ்சம் கர்வமான ஒரு ஆள். ஸோ 2 ஆட்கள் அங்கே போட்டிக்காக சேர்றாங்க. அவங்கள ஒரு ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. 2 பேருக்கும் 2 குடங்கள் கொடுக்கப்படுகிறது, ஒரு சைக்கிள் கொடுக்கப்படுகிறது. ஒரு குடத்தில் ஓட்ட போட்ட குடம் குருடனுக்கு, ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் அவங்ககிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தங்கிட்ட ஒரு நல்ல குடத்தை கொடுத்துட்டாங்க. 2 பேருமே சைக்கிள் அதை கொண்டுட்டு வரும்போது ஆப்வியஸ்லி என்னாகும், கண் பார்வையற்றவன் அவனோட ஓட்டக்குடத்துலேருந்து தண்ணி ஒழுதுகிட்டே வரும், வழி எங்கும் ஒழுதுகிட்டே வரும். வீட்டில் பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா நேராக கொண்டு அவங்க தோட்டத்தில் ஊற்றிடுவான். கொஞ்ச நாள் பார்க்கும்போது என்னாச்சு, ஃபுல்லாக இவனோட பார்வையற்றனோட வளங்கள் எல்லாமே அந்த பாதை எல்லாமே பூத்து குலுங்குச்சு. அந்த மாதிரி தாங்க நம்ம லைஃபு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்களை தாண்டி நம்ம நெகட்டிவிட்டிக்கு போகும்போது அதை திரும்ப பாசிட்டிவிட்டி கொண்டு அது அழகான ஒரு பூந்தோட்டமாக மாற்ற வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஹாப்பி மண்டே. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், மோட்டிவேட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி மண்டே. உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தொடங்குகிறேன். ஒரு நாட்டில் ஒரு அரசர் என்ன பண்ணாராம், அந்த நாட்டோட வளங்களை பாதுகாக்கிறதுக்காக 2 பேரை போட்டிக்காக நியமிக்கிறாரு. அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் அந்த நாட்டோட வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்களாக மாறுவாங்க. அந்த நாட்டை பொறுத்தவரையில் அந்த போஸ்டிங் ரொம்ப பெரிய போஸ்டிங். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் குருடராகவும் அவன் கொஞ்சம் புத்தியில தெளிஞ்சவன், இன்னொருத்தர் நார்மலாக கொஞ்சம் கர்வமான ஒரு ஆள். ஸோ 2 ஆட்கள் அங்கே போட்டிக்காக சேர்றாங்க. அவங்கள ஒரு ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. 2 பேருக்கும் 2 குடங்கள் கொடுக்கப்படுகிறது, ஒரு சைக்கிள் கொடுக்கப்படுகிறது. ஒரு குடத்தில் ஓட்ட போட்ட குடம் குருடனுக்கு, ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் அவங்ககிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தங்கிட்ட ஒரு நல்ல குடத்தை கொடுத்துட்டாங்க. 2 பேருமே சைக்கிள் அதை கொண்டுட்டு வரும்போது ஆப்வியஸ்லி என்னாகும், கண் பார்வையற்றவன் அவனோட ஓட்டக்குடத்துலேருந்து தண்ணி ஒழுதுகிட்டே வரும், வழி எங்கும் ஒழுதுகிட்டே வரும். வீட்டில் பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இதெல்லாம் இருக்கும். ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா நேராக கொண்டு அவங்க தோட்டத்தில் ஊற்றிடுவான். கொஞ்ச நாள் பார்க்கும்போது என்னாச்சு, ஃபுல்லாக இவனோட பார்வையற்றனோட வளங்கள் எல்லாமே அந்த பாதை எல்லாமே பூத்து குலுங்குச்சு. அந்த மாதிரி தாங்க நம்ம லைஃபு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்களை தாண்டி நம்ம நெகட்டிவிட்டிக்கு போகும்போது அதை திரும்ப பாசிட்டிவிட்டி கொண்டு அது அழகான ஒரு பூந்தோட்டமாக மாற்ற வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஹாப்பி மண்டே.